2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கிடையே பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆட்சியை தக்க வைப்பதற்காக 2 மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். कल बजट पेश हुआ, उस बजट में किसी स्टेट को कुछ नहीं मिला और सबके थाली खाली और 2 के थाली में पकोड़ा और ये अपना जिलेबी ये 2 छोड़ के किसी को नहीं मिला कुछ। ना तमिलनाडु को मिला, ना केरला को मिला, ना कर्नाटक को मिला, ना महाराष्ट्र को मिला, ना पंजाब, ना हरियाणा, ना राजस्थान, ना छत्तीसगढ़, ना किसी स्टेट को कुछ नहीं, दिल्ली को नहीं दिया तो मैं कितने गिनूं, ओडिशा को कुछ नहीं दिया। तो ऐसा बजट मैं कभी नहीं देखा और ये सिर्फ किसी को खुश करने के लिए, कुर्सी बचाने के लिए वो ये सब हुआ है. மாநிலங்களவையில் விவாதம் நடத்த அனுமதி வழங்காததற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். கார்கேவுக்கு பதிலளிக்க நிதியமைச்சர் முற்பட்டபோது அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். I respond, they would like to make a lot of noise and go away. In the true spirit of democracy, they don't even want. Sir, it's a... Nothing will go on record. பின்னர் அவையில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலின் போது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் பெயரையும் குறிப்பிட்டு பேசுவது சாத்தியமில்லாத ஒன்று என்றார். தனது முந்தைய பட்ஜெட்டுகளின் போதும் பெரும்பாலான மாநிலங்களின் பெயர்களை தாம் குறிப்பிட்டதில்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.